இலங்கையும் பங்களாதேஷும் ஜெயிக்கிறதுக்காக கப்பு குவிக்கிறதுக்காக இவங்க ஆடி இருக்காங்க. பங்களாதேஷ் டீம் வளர்றதுக்கே காரணம் இந்தியா தான். இலங்கை கிரிக்கெட் டீம் வளர்றதுக்கே காரணம் இந்தியா தான். அப்படி இருக்கும்போது இப்படி சொன்ன ஒரு நபர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் இந்த தொடர் புறக்கணிக்கும். ஆனா அதை சொல்லக்கூடியவர் யாருன்னா எங்க நாட்டு பிரதமர் தான். இது ஒரு பக்கம் சொல்லியாச்சு. இந்த தொடரை பாகிஸ்தான் புறக்கணிச்சது, இதை விளையாட மாட்டேன்னு சொன்னா அந்த அணிக்கு எந்த மாதிரியான பாதகங்கள் தான் நம்ம பார்ப்போம். எந்த மாதிரியான, ஏன்னா அந்நாட்டு மக்களை அதை விரும்பல, அந்த நாட்டு கிரிக்கெட் வீரர்களே அதை விரும்பல அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. சொல்ல முடியாது இல்ல. ஏதாவது பதில் சொன்னா நீங்க கிரிக்கெட் வாரியத்தை எதிர்த்து நீங்க பேசிட்டீங்களா, நீங்க சொல்லிட்டீங்களான்னு. எல்லா விளையாட்டு, இந்த விளையாட்டா பார்க்காம இதுக்குள்ள அரசியலும் இதுக்குள்ள வேற ஒரு விஷயங்களை கொண்டு சேர்க்கிறாங்களே, அந்த வீரர்கள் கண்டிப்பா இருக்கும். அது மிகப்பெரிய போட்டி T20 உலகக்கோப்பை. இன்னைக்கு எங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் மாறி இன்னைக்கு 50 ஓவர் மாறி இன்னைக்கு T20 அளவுக்கு வந்தாச்சு. அதுவும் இந்த மேட்ச், இந்த தொடர் இந்த உலகக்கோப்பை 20 அணி உள்ள வருது. பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த தொடர் தொடங்குது. அது 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா முதல் மேட்சே யாருன்னா பாகிஸ்தான் நெதர்லாந்து போது கொழும்புல நடக்குது அந்த மேட்ச். இன்னொரு மேட்ச் இந்தியாவும் அமெரிக்காவும். 20 அணி உள்ள வந்திருக்குன்னா அதுல எவ்வளவு கத்துக்குட்டி அணி, அவங்க எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, அவங்க எவ்வளவு டஃப் கொடுக்க போறாங்க. இந்த தொடரே விறுவிறுப்பான தொடர். இதுல நான் விளையாட முடியாது அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தான் நாடு இருக்கிற நிலைமை பொருளாதார ரீதியாக அந்த கிரிக்கெட் வாரியத்திற்கு அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு கிரிக்கெட் விளையாடினாதான், அதுவும் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடினாதான் ஒரு தொகை கிடைக்கும், ஒரு பெரும் தொகை கையில கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரியான T20 உலக கோப்பையை அவங்க மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ண அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் தான் அந்த வீரர்கள் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மிழுங்கிட்டு இருக்காங்க. ஏமா பங்களாதேஷ் அவங்க விளையாடனா அவங்க கொழுப்பு பார்த்து நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாம தான் இந்தியாவில் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டல, அதுக்காக தான் நம்ம மேட்ச் எல்லாம் தூக்கி இலங்கையில வச்சிருக்காங்க. நாம போய் விளையாட வேண்டியது தானே. இது ஏன் நீங்க அரசியல் பண்றீங்கன்னு உள்ளுக்குள்ள குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இருக்கதான் செய்யும். அது எந்த நாட்டு வீரர்களா இருந்தாலும் சரி.